கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிரைஸ் மீடியா மூலமாக இந்த அருணோதயம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்று ஒரு பெரிய விடுதலையை, பெரிய வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாயும் சமாதானமாயும் இந்த நாள் முழுக்க நீங்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு காணப்பட கர்த்தர் அருள் புரிவார் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். நாளை அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கவலை, பாரம், துக்கம், குடும்பத்தை குறித்து, வீட்டை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பல குழப்பங்களில் நாம் நாளை சுழன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உலக மனுஷன் இதிலிருந்து விடுதலை பெறுகிறதற்கு எங்கெல்லாமே சுற்றி தெரிகிறான். அது கிடைக்குமா என்றால் அது இல்லை. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேலே வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்கிறதற்கு யார் வருவார்கள் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கணவனுடைய விசாரிப்பு கொஞ்ச நாள்ல அது மாறி போகிறது. மனைவியுடைய விசாரிப்பு கொஞ்ச நாள்ல மாறி போகுது. பிள்ளைகளுடைய விசாரிக்கிறது கொஞ்ச நாள்ல மாறி போகுது. சகோதரருடைய விசாரிப்பு மாறி போகிறது. ஐயோ என்று ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீ விசாரிக்கிறதுக்கு நான் ஒருவர் மற்றவனாய் இருக்கிறேன் என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறபடினால அவர் மேல உங்கள் கவலைகளை வைத்து விட்டு நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு நிம்மதியையும் விடுதலையும் கொடுக்க நம்முடைய தேவனாய் கர்த்தர் இந்த நாள் ஆயத்தம் உள்ளவராய் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். யாரும் இல்லையே என்று ஏங்க வேண்டாம். அவர் உன்னை ஆவலோடு எதிர்பார்க்கிறார். நீ என்னிடத்துல திரும்பு மகனே, நீ என்னிடத்துல திரும்பு மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க கல்வாரியில ரத்தம் சிந்தினேன். உன்னுடைய கஷ்டங்கள், வேதனைகள், பாரங்களை நான் கல்வாரியில சுமந்து தீர்த்தேன். நீ இனிமேல் சுமக்காதே என்று அவர் அன்போடு இந்த நாளில உங்களை அழைக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, மார்க் எழுதின சுவிசேஷத்துல 10 49-51 அந்த பர்த்திமை என்ற குருடன் இயேசுவை பார்த்து கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஐயோ இறங்கும் இயேசுவே இறங்கும் என்று கதறுகிற போது எல்லாரும் அவன் சத்தமிட்டு கதறுகிறதை அதட்டினார்கள். சத்தம் போடாதே என்று அதட்டினார்கள். ஆனால் இயேசுவோ மனதிறங்கி இந்த நாளில அவனை பார்த்து அழைத்து அவனுக்கு குருடனாயிருந்த அவனுக்கு பார்வை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தின தேவன். வசனம் சொல்கிறது, இயேசு நின்று அவனை விசாரித்தார். வசனத்துல நான் வாசிக்கலாம். 10 நாம் வாசிக்கும் போது, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவனோ ஒரு பார்வை மற்றவனாக இருட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷன் கதறுகிற போது, எல்லாரும் அதட்டுகிற போது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்குள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில கவலை, பாரம், துக்கம் நீங்குகிறதற்கு ஒரு பூரண விசுவாசம் வேணும். அவர் நின்றார். அவன் கதறுகிறதை பார்த்து அவனை அழைத்தாரு, நின்றாரு, அழைத்து, நான் உனக்கு என்னப்பா செய்யணும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டபோது அவன் சொன்னான், ஆண்டவரே, கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொன்னார். அவனுடைய விசுவாசத்தின்படியே அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் விடுதலையோடு இந்த உலகத்தை கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். அந்த விசாரிக்கிற தேவன் இன்று உன் அருகில, உங்கள் அருகில அவர் கடந்து வந்திருக்கிறார். நீ எப்பேற்பட்ட நிலவரத்தில் இருந்தால் உன் பாரங்களை மாற்றி, வேதனைகளை மாற்றி, இன்று ஒரு அற்புதம், இதுவரை ஒன்றும் நடக்கலையே, இப்படி கதறிக்கொண்டிருக்கிற உனக்கு
இந்த நாளில் ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுத்து நாளில் உனக்கு பெரிய விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்கள் பாரங்களை அவர் கல்வாரியிலே சுமந்து தீர்த்தார். இனி நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அன்போடு அழைக்கிறார். இந்த நாளில் நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுக்க நீங்கள் மனமகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். கட்டாயம் கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, கவலையோடு பாரத்தோடு துக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் மீது ஆண்டவரே உண்மையில பாரத்தை வைத்துவிட்டு அவர்கள் மிகுந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடு காத்திருக்கத்தக்க ஒரு உன்னத அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுப்பீராக. நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிக்க நம்மை எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். நீ ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தீரப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.